தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது, நம்பிக்கை தான் பலம். அதே நம்பிக்கை தான் வீழ்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா, ஒரு விஷயம் வந்து தனுசு ராசிய பொறுத்தளவுக்கு 1960லேருந்து 90க்குள்ள பிறந்தவர்கள் இன்னைக்கு எடுத்துட்டீங்கன்னா, தனுசு ராசிய பொறுத்தளவுக்கு வாழ்க்கையில நெறைய விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி, ஒரு சில விஷயங்களை எல்லாம் கடந்து, ஸோ நம்ம வாழ்க்கை இப்படி தான் வாழணும். ஒரு கோடு போட்டு வாழறாங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா, ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னா, எல்லாரையும் நல்லவங்கன்னு நம்புறவர். ஆனால் வாழ்க்கையில் அவரை நெறைய ஏமாத்தியிருக்கு. நெறைய விஷயங்கள ஏமாற்றத்தை கடந்திருக்கு. நல்ல மனசு, ஹானஸ்ட் நேச்சர் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னொன்னு வந்து என்னன்னா, ஒரு ஒரு சில விஷயங்கள் வந்து படிப்பு நன்னா இருக்கும். படிப்புக்கு ஏத்த திறமைகள் நெறையா இருக்கும். என்னன்னா, நல்ல திறமை இருந்தும் சில நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, சரியான ரெகக்னைசேஷன் சமயத்தில இருக்காது. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆண் சந்ததி, பெண் சந்ததிகள் உண்டு. நெறைய 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 நல்ல விஷயங்கள். குறிப்பிட்ட வயசு வரைக்கும் நன்னா இருந்து, அதுக்கப்புறம் புத்தி மாறி போகக்கூடிய சூழ்நிலைகள், இது எல்லாமே உண்டு. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுங்கிற ஒரு ஃபீலிங். பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் வந்து என்னன்னா, நீங்க ஒரு ஒரு நல்ல விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது ஒரு ஒரு தவறான மனிதனுக்கு உதவி செய்யாதீங்க. இவன் 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 நமக்கு கூட இருந்தே குழி பறிக்கிறான்னு செய்யாதீங்க. இவன் ஒரு விஷயம் இவன் நமக்கு ஒரு விஷயத்த ஆப்போசிட்டா செய்யறான்னு செய்யாதீங்க. ராங் பர்சனுக்கு நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா கஷ்டம் தான். அது மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி செஞ்சிருந்தா இனிமேல் செய்யாதீங்க. நல்லவங்களுக்கு என்ன எவ்வளோ வேணால் செய்யணும். ஆனால் இவன் 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 நமக்கு முதுகுல குத்துறானா, இவன் நம்ம கூட இருந்து நமக்கு இது பண்ணுறான் தெரியுது இல்லை, தெரிஞ்சே நீங்கள் ஏன் திரும்ப தப்பு செய்கிறீங்கன்றது எனக்கு தெரியல. ஸோ இதை ரொம்ப சிறப்பான ஸ்தலம். குரு ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறையா இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நிறைய நீங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு வரக்கூடிய சிறப்புகள் நிறையா இருக்கும். அறிவு இல்லாமல் நம்பினால் இழப்பு நிச்சயம். இது மட்டும் மைண்டில் கரெக்டாக நிறுத்தி வச்சுக்கோங்க இந்த ஒரு வார்த்தையை. அறிவில்லாமல் நம்பினால் இழப்பு நிச்சயம். ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜென்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி செவிதம் கபித்த ஜம்பு பலசார பட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியச்ச ராகவே கேதவே நமகா. உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவு. அதாவது இது சாதாரண பதிவு கிடையாது. இது வந்து என்னன்னா, 1960 1990 வரையில பிறந்த ஜாதகம். இந்த ஜாதகம் வந்து எப்படின்னா, வாழ்க்கையில என்ன நடந்தது, என்ன நடக்குது, இனிமேல் இன்னும் என்ன நடக்க போகுது, இனிமேல் இவ்வளவு தூரம் நடந்துருச்சு, இனிமேல் இன்னும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் 1960 பிறந்தவர்களிலிருந்து 1990 வரையில பிறந்தவர்களுடைய ஜாதகத்தை முழுமையாக ஆராய்ந்து சொல்லப்படுகிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில யாராவது துரோகம் செஞ்சுட்டாங்களா? என் வாழ்க்கையில நான் நிறைய துரோகத்தை செஞ்சுட்டேன்னு சொல்றீங்களா? ஒன்று. ஃபேமிலி லைஃப்ல ஒரு நிம்மதி இல்லாம, ஒரு சந்தோஷம் இல்லாம, அதாவது ரொம்ப அந்த ஃபேமிலி லைஃப்ல ரொம்ப டிப்ரெஸ்டா ஃபீல் பண்றீங்களா? பணம் வந்து போயிடுச்சா? பணம் போயிடுதா? பணம் இல்லையா? கொடுத்து ஏமாத்திட்டாங்களா? லாஸ் ஆகிடுதா? ஹெவி லாஸ் ஆகிடுதா? சொத்தெல்லாம் விற்று கடன் அடைச்சிங்களா? இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு நடந்ததா? பார்ப்போம். கோர்ட்டு கேஸு, ப்ராப்பர்ட்டி பிரச்சனை, டிவோர்ஸ் கேஸு, இது எல்லாமே நம்ம பார்க்குறோம். இது வந்து விதி. உங்கள் ஜாதகத்தினுடைய உண்மை என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பாஸ்ட் லைஃபோட எஃபெக்ட் எந்த அளவுக்கு இருந்தது, ப்ரெசன்ட் ஸ்ட்ரகிள், இப்போ இருக்கிற போராட்டம் என்ன, ஃபியூச்சரில் 2026 36 வருஷத்தில் அதுக்குள்ளே உங்களுக்கு எந்த வருஷம் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது, எந்த கடவுள் உங்களை காப்பாற்ற போகிறார், அதுதான் முக்கியம். எந்த சாமியை நீங்கள் இருக்க பிடிக்கணும், எந்த சாமி உங்களை காப்பாற்ற போகிறார் அப்படிங்கிறது பார்க்க போகிறீங்க. இதை முழுமையாக பாருங்கள். அப்போ உங்களுக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு புரியும். அதுதான் இம்பார்ட்டன்ட். வாங்க 12 ராசிக்குள்ள போகலாம். தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது நம்பிக்கை தான் பலம். அதே நம்பிக்கை தான் வீழ்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா, ஒரு விஷயம் வந்து தனுசு ராசி பொறுத்தளவுக்கு 1960லேருந்து 90க்குள்ள பிறந்தவர்கள் இன்னைக்கு எடுத்துட்டீங்கன்னா, தனுசு ராசி பொறுத்தளவுக்கு வாழ்க்கையில் நிறையா விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி, ஒரு சில விஷயங்களை எல்லாம் கடந்து,
ஸோ நம்ம வாழ்க்கை இப்படி தான் வாழணும், ஒரு கோடு போட்டு வாழறாங்கன்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நல்லா. சில பேர் நல்ல படிப்பு நல்லா இருக்கும், கோல்டு மெடலிஸ்டாக இருப்பாங்க, படிப்பு நல்லா இருக்கும். சில பேருக்கு லவ் மேரேஜ் நடக்கும், படிப்பு வேலை, சில பேருக்கு எல்லாமே நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். மூல நட்சத்திரம் தனுசு ராசி, பூராட நட்சத்திரம் தனுசு ராசி, உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி. இதில் மூல நட்சத்திரம் ஓரளவுக்கு அந்த காலத்திலேருந்து இப்போ இந்த 90 வரையில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நிறைய தடங்களுக்கு அப்புறம் கல்யாணம், கல்யாணத்திலேயே சண்டை பிரச்சனை, அப்படியே நிறைய விஷயங்கள்லாம் அப்படியே வந்துட்டு தான் இருந்தது. பூராட நட்சத்திரம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக போனாலும் வாழ்க்கை போராட்டமாக இருந்தாலும் ஓரளவுக்கு இதாகும். ஆனால் இந்த உத்திராட நட்சத்திரம் கேள்விக்குறியாக போச்சு. ஏன் கேள்விக்குறியாக போச்சுன்னு, ஒரு 13 ஒரு 20 வயசுலேருந்து ஒரு 18 வருஷம் அல்லது 16 வயசுலேருந்து ஒரு 18 வருஷம் வாழ்க்கையில் புரட்டி போட்டுருச்சு. ஒரு 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 கஷ்டத்தை அனுபவிச்சாச்சு, அந்த அளவுக்கு இருந்தது. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னா, எல்லாரையும் நல்லவங்கன்னு நம்புறவர், ஆனால் வாழ்க்கையில் அவரை நிறைய ஏமாத்திருக்கு, நிறைய விஷயங்களை ஏமாற்றத்தை கடந்திருக்கு. நல்ல மனசு, ஹானஸ்ட் நேச்சர் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னொன்று வந்து என்னென்னா, ஒரு ஒரு சில விஷயங்கள் வந்து படிப்பு நல்லா இருக்கும், படிப்புக்கு ஏற்ற திறமைகள் நிறையா இருக்கும். என்னென்னா நல்ல திறமை இருந்தும் சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சரியான ரெகக்னைசேஷன் சமயத்தில் இருக்காது. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண் சந்ததி பெண் சந்ததிகள் உண்டு. நிறைய நல்ல விஷயங்கள் குறிப்பிட்ட வயசு வரைக்கும் நன்னா இருந்து அதுக்கப்புறம் புத்தி மாறி போகக்கூடிய சூழ்நிலைகள் இது எல்லாமே உண்டு. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுங்கிற ஒரு ஃபீலிங் எல்லாருக்குமே இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக கரெக்டாக கல்யாணம் பண்ணினவங்களுக்கு லைஃப் பார்ட்னர் நல்லா அமையும். அவசரமாக கல்யாணம் பண்ணவங்களுக்கு லைஃப் பார்ட்னர் கேள்விக்குறியாக இருக்கும். அவசரமாக செலக்ட் பண்ண நிதானித்து கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 26, 29 ஸ்லோ இம்ப்ரூவ், 29, 32 மணி ப்ளஸ் லக் வரும், 32, 36 பீக் லைஃப், ரெஸ்பெக்ட் ப்ளஸ் ஸ்டெபிலிட்டி கண்டிப்பாக இருக்கும். ஸோ யோகமாக இருக்கும், நன்னா இருக்கும், கவலைப்படாதீங்க. பிக்கஸ்ட் ப்ராப்ளம் வந்து என்னென்னா, நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ஒரு ஒரு தவறான மனிதனுக்கு உதவி செய்யாதீங்க. இவன் 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 நமக்கு கூட இருந்தே குழி பறிக்கிறான்னு செய்யாதீங்க. இவன் ஒரு விஷயம் இவன் நமக்கு ஒரு விஷயத்தை ஆப்போசிட்டாக செய்கிறான்னு செய்யாதீங்க. ராங் பர்சனுக்கு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் கஷ்டம்தான். அது மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி செஞ்சிருந்தால் இனிமேல் செய்யாதீங்க. நல்லவங்களுக்கு என்ன எவ்வளோ வேணால் செய்யணும். ஆனால் இவன் நமக்கு முதுகலை குத்துறான்னா, இவன் நம்ம கூட இருந்து நமக்கு இது பண்ணுறான் தெரியுது இல்லை, தெரிஞ்சே நீங்கள் ஏன் திரும்ப தப்பு செய்கிறீங்கன்றது எனக்கு தெரியல. ஸோ இதை கண்டிப்பாக பண்ணாதீங்க. ஏன்னா இதனால் எமோஷ்னல் பெயின் அதிகமாக இருக்கும், டிசப்பாயின்மெண்ட் அதிகமாக வரும். யாரை நம்பினீரோ அவர்களாலே லாஸ் ஆகிடும். ஸோ ரொம்ப கரெக்டாக இருந்துக்கோங்க. ஏன்னா கோர்ட்டு ப்ராப்பர்ட்டி இதிலெல்லாம் சீட்டிங் ரிலேட்டட் இஷ்யூ நிறையா இருக்கும். ஏமாற்றப்படுதல், ஏமாற்றுவாங்க, சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. கவனமாக இருக்கணும். ட்ராவல் விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும். வெளிநாடு லாங் ஜேர்னிலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். லிவர் ப்ராப்ளம் இருக்கும், டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு, தோல் சம்மந்தப்பட்டது, இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். என்னென்ன உங்களுடைய ஃபேமிலி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு சில விஷயங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வருவீங்க. ஸோ அதெல்லாம் தட்சிணாமூர்த்தி, தட்சிணாமூர்த்தி, குரு வழிபாடு, குரு சம்மந்தப்பட்டது. திருச்செந்தூர் வழிபாடு நம்ம சொல்கிறோம், குருஸ்தலம்னு சொல்கிறோம். இந்த பட்டமங்கலம் குருஸ்தலம்னு ஒன்று சொல்லுவோம், ஆலங்குடி குருஸ்தலம் சொல்கிறோம். அது மாதிரி பட்டமங்கலம் குருஸ்தலம்னு சொல்லுவாங்க. இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க அங்கே போங்க, பட்டமங்கலம் குருஸ்தலத்துக்கு போங்க. அப்படி இல்லைன்னா இந்த பக்கத்து கோவிந்தவாடி அகரம் குரு கோயில், அல்லது வந்து பார்த்திங்கன்னா திருவழிதாயம் ஆவடி பக்கத்தில் இருக்குது அந்த கோவில். இதெல்லாம் ரொம்ப சிறப்பான ஸ்தலம். குரு ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறையா இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நிறைய நீங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு வரக்கூடிய சிறப்புகள் நிறையா இருக்கும். அறிவு இல்லாமல் நம்பினால் இழப்பு நிச்சயம். இது மட்டும் மைண்டில் கரெக்டாக நிறுத்தி வச்சுக்கோங்க இந்த ஒரு வார்த்தையை. அறிவில்லாமல் நம்பினால் இழப்பு நிச்சயம். இதை சாமி சொல்லியிருக்காங்க. இந்த வரியை மைண்டில் கொண்டு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, ஓகே. இன்னொன்று நான் சொல்கிறேன், நல்ல மனசு கொண்டு வாழ்கிறவர், ஆனால் அதே நல்ல மனசை அவரை ஏமாத்துது. அதனால் எப்படி பண்ணணும், என்ன செய்யணும், எப்படி பண்ணணும், எப்படி இருக்கணுங்கிறத கரெக்டாக கொண்டு போங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லது. இன்னொன்று, குரு ஆசீர்வாதம் உனக்கு நிறையா இருக்கணும். 1960லேருந்து 90க்குள்ளே நீ பிறந்திருக்கியா? உன்னுடைய லைஃப்பில் நிறைய நல்லது கெட்டதை கடந்து தான் வந்திருக்க. செஞ்சு கெட்ட பேர் வாங்கிட்ட. இன்றைக்கி வந்து நீ நினச்ச சாப்பாடோ, நினச்ச வேலைக்கோ, நினச்ச சில விஷயமோ செய்ய முடியாமல் இருக்க. கிட்ட போனால் முட்டைப்பாக, அவ்வளோ பிரச்சனைகளை எல்லாம் கடந்து தான் இன்றைக்கி இருக்க. இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. சில பேருக்கு இன்றைக்கும் கல்யாணம் நடக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது.
பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு சில பேர் யோசிக்கிறானுங்க. இப்படியெல்லாம் சில பிரச்சனைகள் எல்லாம் இந்த தனுசு ராசிக்காரங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம்? சில விஷயங்களை நீங்கள் கரெக்டாக கொண்டு போகணும். நீங்கள் ஒரு சில விஷயத்தை கரெக்டாக மைண்ட் செட் பண்ணிக்கணும். இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் தனுசு ராசிக்கு நல்லது. நான் எப்போதுமே தனுசு ராசிக்கு என்ன திரும்ப சொல்லுவேன், ஆஞ்சநேயர் வழிபாடு நிறையா பண்ணுங்கள், வாராகி அம்மன் வழிபாடு நிறையா பண்ணுங்க. இப்போ குரு வழிபாடு நிறையா, அதுவும் வியாழக்கிழமையில் குரு வழிபாடு நிறையா பண்ணுங்கள். இதே நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்களா, இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகம். மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இன்னும் நிறையா பண பிரச்சனைகள் நிறையா இருக்கும். பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நிறையா பிரச்சனைகள் இருக்கும். பார்த்து அடி எடுத்து வச்சு போங்க, அப்போ தான் சக்ஸஸ் பண்ண முடியும். சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது 1960 முதல் 90 வரையிலான பிறந்தவர்களுடைய ஜாதகம் எப்படி இருந்தது, பாஸ்ட், ப்ரெசண்ட், ஃபியூச்சர், வாழ்க்கையில் ஒரு அலசியாச்சு எப்படி இருக்கு என்ன அப்படிங்கிறது. இது நம்ம சொல்லியிருக்கிறதெல்லாம் இது 95%, 98% கூட, இன்னும் சொல்ல போனால் சில பேருக்கு 100% வரைக்கும் இது நிதர்சனமான உண்மை, இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது நடந்த ஒரு விஷயங்கள். இதற்கு அப்புறமும் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, கால் பண்ணி சுவாமி நீங்கள் அந்த வருஷத்தை பற்றி நீங்கள் பேசியிருந்தீங்க, இந்த வருஷத்தில் நான் பிறந்தேன், இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறேன் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் என்கிட்ட நேரடியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சுபம்.